ஹலோ வணக்கம். இன்றைக்கி 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபார் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப் சொல்ல போகிறேன். ரைட்டா? நம்ம ஹாப்பியாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் இருந்தோன்னா நம்மளுடைய பாடியில் ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ், நம்ம பிரெயின் மட்டும் ஹாப்பியாக இல்லை, நம்ம பாடி ஃபுல்லாகவுமே ஹாப்பியாகுது. ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் ஆகும். அதனால் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணுன்னா 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். நம்பர் 1 குட் குவாலிட்டி ஸ்லீப் இருக்கணும். ரைட்டா? நம்ம படுத்தோன்னா நல்ல ஸ்லீப் இருக்கணும். ஒரு மினிமம் 6 to 8 hours, ஆவரேஜாக 7 hours ஆனோம் அன்இன்டரப்டட் ஸ்லீப்பு. நடுவில் நம்ம பாதி தூக்கத்தில் முழிக்கிறது, தூக்கம் வராமல் புரள்றது இல்லாமல் குட் ஸ்லீப் இருக்கணும். அந்த குட் ஸ்லீப் இருக்கணும்னா நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் வாக்கிங்கு, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு டைமுக்கு போய் படுத்துட்டோம்னா நல்ல தூக்கம் வரும். ரைட்டா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஸ்டெப். நம்பர் 2 அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏர்லியாக டின்னர் சாப்பிட்ணும். ரைட்டா? சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 or 2 hours கழித்து படுக்க போனோன்னாக்கா நமக்கு ஸ்டமக்கும் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும், மேலே எகுத்துட்டு வராமல் இருக்கும். ரைட்டா? அண்ட் நல்ல ஸ்லீப்பு வரும். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் இமோஷன்ஸ். அந்த கோபம் வர்றது, ஆத்திரப்படுறது, அது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு கோபம் வந்ததுனாலோ ரொம்ப ஆத்திரப்பட்டோன்னாக்கா இம்மிடியேட்டாக நம்ம பிபி அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், பிபி ஷூட்டப் ஆகும். ரைட்டா? அப்போது ஹெல்த் ஹசார்டு, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், பிரெயின் நல்லா இரிட்டேட் ஆகும், நமக்கு ஆங்ஸைட்டி வரும், இது எல்லாமே வரும். அதனால் நாம் நம்மளை சாந்தப்படுத்திக்க கற்றுக்கணும், நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ரைட்டா? அது நம்மளோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே ஹெல்த்தி லைஃப் இருக்க முடியும், ஹாப்பியாகவும் இருக்க முடியும். ரைட்டா? கோவப்பட்டோன்னாக்கா மற்றவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அதனால் நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த 3 குட் ஸ்லீப்பு, ப்ராப்பர் இயர்லி டின்னர் அண்ட் கண்ட்ரோல் யுவர் இமோஷன்ஸ், இந்த 3த்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே நீங்கள் ஹாப்பியாகவும் இருக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா?